ஒரு ஆர்வம் இருக்கின்ற ஒரே கட்சி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடி தலைமையில் உள்ள இயக்கம் தான். இது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இவ்வளவு தொலைக்கு இந்த லாய்ஸ் சாலை 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை 8 நாட்கள் தொடர்ந்து மக்கள் வெள்ளத்தில், கட்சி நிர்வாகிகள் வெள்ளத்தில், கட்சியினுடைய தொண்டர்களுடைய வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இயக்கத்திலே போட்டியிடுவதற்கு விருப்ப மனு தாக்கல் செய்கின்ற கட்சி என்று சொன்னால் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். கிட்டத்தட்ட 8000 தாண்டிடுச்சு. இன்னைக்கு 10,000 வந்துடும். இந்த அளவுக்கு போட்டியிடக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் நிரம்பிய கட்சின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக கருதப்படுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இது மிகப்பெரிய சிறப்பு. இது எந்த வரலாற்றிலும் இல்லாத, தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு திருப்புமுனை. நீங்க எந்த தொகுதிக்கு பண்ணியிருக்கீங்க? நான் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கு மனு செய்தேன். தேர்தல் களம் எப்படி சார் இருக்கு? தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. தேர்தல் களம் என்பது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும், எடப்பாடியாருக்கு சாதகமாக இருக்கும். எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்திருக்கின்ற களமாகத்தான் இந்த தேர்தலை மக்கள் பார்ப்பார்கள். திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும், மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள், எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு வாக்களிப்பார்கள். எடப்பாடியார் கோட்டை கொத்தளத்தில், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சராக மே மாதம் 5ஆம் தேதி பொறுப்பேற்பார். இதை தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கண்டுகளிப்பார். ஆனா இப்ப விஜய் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல ஈரோட்ல பேசும்போது களத்தில் இல்லாதவங்களை பத்தி நான் பேச விரும்பலன்னு சொல்றாரு. களத்தில் யாரை பத்தி சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? எங்களை பற்றி அவர் பேசியிருந்தால் அது அவரது மடமை. அதிமுக என்பது இப்போது விருப்ப மனுக்கள் கொடுக்கட்டும். இது போன்ற ஒரு வேகம், விவேகம், ஒரு உத்வேகம் கட்சி நிர்வாகத்தில் வந்து விருப்ப மனு கொடுப்பார்கள் என்று பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லா வாக்குச்சாவடிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் PLA2 அமைத்து கட்சியினுடைய பலமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதிமுக தமிழ்நாட்டில் பலமான ஒரு இயக்கமாக வளர்ந்திருக்கிறது. அது எடப்பாடியார் இரும்பு கோட்டையாக மாற்றியிருக்கின்றார். ஆகவே இந்த கட்சியுடன் போட்டியிடவோ, இதற்கு நிகரான கட்சி என்று சொல்லவோ, இதைத்தான் நாங்கள் எதிர்த்து போட்டியிட போகிறோம் என்று சொல்லக்கூடிய தகுதி கூட தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் கிடையாது. எங்களை எதிர்க்கின்ற துணிச்சல் இருக்கின்றது சொன்னால், தகுதி இருக்கின்ற சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் களத்திலே போட்டி. அதிமுக வெல்லும், மற்றதெல்லாம் ஒட்டுச்சோறு, தள்ளிவிட்ட கீழே விழுந்துரும். அதிமுகவும் திமுகவும் தான் பலமான இயக்கமாக, திராவிட இயக்கங்களாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. இங்கேதான் தொண்டர்கள் பலம் மிகுந்த கட்சிகளாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் வருகின்ற தேர்தல் என்பது எடப்பாடியாருக்கு மிக செல்வாக்கு மிக்க தேர்தலாக அமைய போகின்றது. எடப்பாடியார் வேண்டும். 4.5 ஆண்டு கால ஆட்சியில், அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்திருக்கிற நல்ல திட்டங்கள், சமூக நீதி திட்டங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு மக்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் எடை போட்டு பார்க்கிறார்கள். ஆகவே அதிமுகவுக்கு தான், ரெட்டலைக்கு தான் வாக்களிப்பார்கள். ரெட்டலை தான் வெல்லும், எடப்பாடி தான் முதலமைச்சராக வருவார். போட்டி என்று சொன்னால் அது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். தொடர்ந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி பேசுறாரு. யாரு? விஜய் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி இப்படி எல்லாம் புகழ் பாடுறாரு. அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு ஏதாவது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லாம் பேசுனா அதிமுக ஓட்டு, எம்ஜிஆர் ஓட்டு, அம்மாவுடைய ஓட்டு, எடப்பாடி ஆதரவு ஓட்டு, ரெட்டலை ஓட்டு தனக்கு வந்துவிடும் என்று பல பேர் கணக்கு போட்டார்கள். கலைஞரே வந்து தலைவர் இறந்த உடனே கணக்கு போட்டார். அவர் அமெரிக்காவிலே தலைவர் உடம்பு சரியில்லாம புருக்லின் மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டல் சிகிச்சை பெற்ற நேரத்தில் கலைஞர் என்ன சொன்னார்? என் நண்பனின் நலிவு நீங்கிட, நல்லாட்சி வளர்ந்துட, திமுக ஓட்டு போடுங்க, எம்ஜிஆர் நண்பர் மீண்டும் வந்தால் அவரிடத்தில் ஆட்சியை ஒப்படைப்பேன்னு சொன்னாரு. இதெல்லாம் அரசியலில் நம்ம பார்த்தது, தமிழக அரசியல் வரலாற்றில் பார்த்தது. இது ஒன்றும் நடக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. எம்ஜிஆருடைய புகழையோ, அம்மாவுடைய புகழையோ, இவர்களுடைய பொற்கால ஆட்சியோ, எடப்பாடி ஆட்சியோ அதிமுக நிர்வாகிகளால் தான் நடத்த முடியும். அது அதிமுக இருவரும் தலைவருடைய வாரிசாக இருக்கக்கூடியவர் ஒரே தலைவர் எடப்பாடியார் தான். மற்றவர்களுக்கு வேலையே கிடையாது. களம் என்று சொன்னால் இங்கே அதிமுக நங்கூரமாக, சிங்கமாக இருக்கிறது. எடப்பாடியார் தங்கமாக பவனி வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் தான் வெற்றி வருவோம், எடப்பாடி தான் முதலமைச்சராக வருவார். மற்ற கட்சி எல்லாம் போக்கஸ் கட்சிகள், அது சினிமா வெளிச்சத்தில் வரக்கூடிய கட்சிகள். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் சொன்னால் அவர் வந்து திடீரென்று கட்சி ஆரம்பித்து வரவில்லை. அவர் 10 ஆண்டுகள் எம்எல்ஏக்களாக இருந்து 57 எம்எல்ஏ ஆயிட்டார். எம்எல்ஏ இருந்து 62 எம்எல்ஏ ஆகி சிறுசேமிப்பு தலைவராக இருந்து, திமுகவில் பொருளாளராக இருந்து, பல அரசியல் களங்களை கண்ட ஒரு அனுபவமிக்க ஒரு திராவிட இயக்க தலைவர்கள் ஒருவராக அண்ணாவினுடைய கரம் பற்றி வளர்ந்தவர் எம்ஜிஆர். அதற்கு பின்பு அவர் அதிமுக ஆரம்பித்தார், வென்றார், ஆட்சி அமைத்தார். அதற்குரிய பக்குவங்களும் இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் யாருக்கு புதியவர்கள் கிடையாது. ஆகவே களத்தில் அதிமுக திமுக
விளையாட்டில் இறங்க போவது நாங்க தான். இவர்கள் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள், வேடிக்கை பார்ப்பார்கள். ஜெயிக்க போறது நாங்கள். முதல் பரிசு எடப்பாடியாருக்கு, இரண்டாவது பரிசு ஸ்டாலினுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்